வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ பிக்சல் டீல்ஸ் அன்லாக் ஆகிருக்கு. எதில்? ஃப்ளிப்கார்ட்டில் தான். ஸோ எப்படியும் இப்போது ஆண்ட்ராய்ட் தரப்பில் ஃப்ளாக்ஷிப் அப்படின்னு சொல்லணும்னா அதுலேயும் வந்து ஜென்யூனாக ஒரு யூனிக்கான ஃப்ளேவரோட பேப்பரில் பார்க்கும்போது டம்மி பீஸாக தெரியும். ஆனால் நிஜத்தில் எடுத்து யூஸ் பண்ணும்போது இன்னும் இவ்வளோ பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது. கரெக்ட் தானே? ஸோ இதெல்லாம் தாண்டி பிக்சல் டிவைஸில் வந்து இன்னொரு பியூட்டி என்னென்னா அதோட அப்டேட் சைக்கிள். ஏன்னா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பிக்சல் 8 சீரிஸ்லேருந்து உங்களுக்கு 7 இயர்ஸ் அப்டேட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்டென்சிவாக கொடுக்கலனாலும் 3+2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது 3 இயர்ஸ் ஆஃப் மேஜர் அப்டேட் ப்ளஸ் 2 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச். ஐஃபோன் எப்படியோ அதே மாதிரி தான். எந்த மாடல்லாம் வந்து அப்டேட்டுக்கு எலிஜிபிளோ அது எல்லாத்துக்குமே அட் டைம் வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் பிக்சல்லையும் எதெல்லாம் எலிஜிபிளோ அது எல்லாத்துக்குமே அட் டைம் வந்து ஆண்ட்ராய்ட் அப்டேட் வந்துடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லா பிக்சல் யூசர்ஸுமே ஆண்ட்ராய்ட் 15 பீட்டாவும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஃப்ளிப்கார்ட்ல அன்லாக் ஆச்சே, அதுல என்ன பொடி தூவி வச்சிருக்கான் அப்படிங்கறத இப்ப பாத்துடலாமா? போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போனாலே உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்ததுமே பிக் பேங் ரிவீல் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் கூகுள் பிக்சல் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே நம்ப முடியாத அளவுக்கு ஃப்ளாக்ஷிப் டீல் ஆஃப் த இயர் அப்படின்னு டேக் பண்ணியிருக்காங்க. அது நம்ம உண்மைதாங்க, அதை தாங்க சொல்லிட்டு இருந்தேன். பிக்சல் 7 வந்து 34,000, 8 வந்து 32,000. ஒருவேளை அந்த 12 மினி எப்படி ஆப்பிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி சும்மா அப்படி குவிச்சு வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இவங்க பிக்சல் 8 ரொம்பவே ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் வந்து அந்த இடத்துல வருது. 7ஓட 8 வந்து அஃபோர்டபுளாக இருக்குன்னா ஹவ் இஸ் இட் பாசிபிள்? சரி, ஓகே. இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இவங்க என்ன மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா 75,999 பிரைஸ் இருக்கக்கூடிய இந்த பிக்சல் 8 உங்களுக்கு 128 GB, அது ஞாபகம் இருக்கட்டும், 128 GB. ஏன்னா இப்போ 7A எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே மாடல் தான், 8 128 மட்டும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது பிக்சல் 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128 GB மாடலும் இருக்கு, 8 128, 8 256 இருக்கு. ஸோ 128 GB பத்துமா அப்படின்னு கேட்டால் வீடியோலாம் சூப்பராக எடுக்க முடியும். பிக்சல் 8ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து vlogging மாதிரியான ஆஸ்பெக்ட்ல, ஏன்னா 7Aவே உங்களுக்கு வந்து வீடியோகிராஃபி ஆஸ்பெக்ட்ல சூப்பராக இருக்கும். அதுவும் vlogging மாதிரினா ஓகே. பிக்சல் பொறுத்த வரைக்கும் திரும்பியும் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக வச்சு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேலைக்கு ஆகுது. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கிறது S23ல எடுத்துக்கிட்டு இருக்கேன், அல்ட்ரா கிடையாது, S23ல எடுத்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாம்சங் போகணும், இல்லாட்டி ஆப்பிள் போகணும், ஈவன் ஒரு சில அதர் பிராண்ட்ஸ் கூட நீங்கள் போய் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் கூகுள் என்ன பண்ணோம்னா என்ன வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆக்கி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி ஆக்கி செவுத்தில் அந்த பிரிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ப்பாக காட்டும். கொஞ்சம் கோளாறான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் வந்து நீங்கள் vlogging ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் வந்து பிக்சல் 9 Pro XLோட சாம்பிள்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணி இதுக்கு முன்னாடி ஒரு சில இதெல்லாம் காமிச்சிருப்போம். இவ்வளோ ஏன் இப்போ இந்த வீடியோலேயே நான் என்ன பண்ணுறேன்னா பிக்சல் 7Aவோட சாம்பிள் அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்கு? வேற லெவலில். அதான் இப்போ போகிற போக்கு பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் vloggingக்கு வந்து பிக்சல் நல்லா இருக்கும்னு. அண்ட் எனக்கு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா 7A இது வரைக்கும் செம்ம இம்ப்ரெசிவாக தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. குட் குட். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு தடவையும் பிக்சல் யூஸ் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னவா இருக்குன்னா ஹீட்டிங் இஷ்யூ. ஸோ இப்போ அந்த பிரச்சனை வந்து ரொம்பவே மினிமைஸ் ஆன மாதிரி இருக்குது. சாம்பிள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதெல்லாம் 7Aல எடுத்த வீடியோ தான். தாறுமாறாக இருக்கா? 7Aக்கு எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ போடலான்னு கூட தோணுச்சிங்க. ஹவு யூ கேன் யூஸ் யுவர் பிக்சல் 7A ஃபார் vlogging அப்படின்னு போடலாம். அந்த அளவுக்கு வந்து மாஸ் தான் வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. இப்போ இங்கே ஃபேக்ட் என்ன அப்படின்னும் போது இந்த 31,999 அப்படி ஜொலிச்சிக்கிட்டு இருக்கும்போது 2,000 ஆஃப் அப்படின்னு போட்டிருக்கான். அது என்னன்னு பார்த்தா 10 சூப்பர் காயின்ஸ், ஃப்ளிப்கார்ட்டோட சூப்பர் காயின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கான். பே ஒன்லி 5,334 per month. இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். கீழே வந்து எப்படி இந்த ப்ரைஸ்க்கு வந்துச்சு? அடா பாவி, 35,999 ரூபான்னு சொன்னாலே நம்ம மக்கள் ஷாக் ஆவாங்க. இவன் அதுலேயும் வேற 29,999 ரூபாய்க்கு வாங்க முடியுங்க அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். இது எப்படா பாசிபிள் அப்படின்னு பார்த்தா மேலே வந்து எம்ஆர்பியை போட்டு 75,999 அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். அதில் சேல் பிரைஸ்னு போட்டு 35,999 போட்டு வச்சிருக்கான். அதுக்கு கீழே வந்து பேங்க் ஆஃபர் HDFC பேங்க் யூஸ் பண்ணுறது வந்து 1,500 போட்டு வச்சிருக்கான். எக்ஸ்ட்ரா ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்குது, 1000 ரூபா மதிப்பு தான் போகும். உடஞ்சி போன ஃபோன் வச்சுக்கோங்களேன், ஒரு 4 வருஷம் 5 வருஷம் பழைய ஃபோன் எக்ஸ்சேஞ்ச் போடுங்க, எப்பயுமே அதான் ஒர்த்து. பட் இந்த ஃப்ளிப்கார்ட் பசங்களை நம்ப முடியாதோ, நேரில் வந்து பார்த்துட்டு இது புது ஃபோனா இல்லைன்னு சொல்லுவானோ. சரி இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவன் டீலுன்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த மாதிரியான விஷயங்களை தான் ஆட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ 2,500 வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறான். அப்புறம் வந்து இந்த 10 சூப்பர் காயினுக்கு கொடுத்துருக்கான். ஃபைனல் ப்ரைஸ் வந்து 29,999 ரூபான்னு போட்டுருக்கான். நீ என்ன பண்ணலாம்னா சேவ் லைவ் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் ப்ரீ புக் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு 999 ரூபா இல்லாட்டி 1,999 ரூபா அப்படி பே பண்ண வைப்பான். அந்த பே பண்ணுற அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்டபிளான்னு கிடையாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 7A குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து 24,999 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். ஸோ 43,999 ரூபா மதிப்புக்குரிய 7Aவை சேல் ப்ரைஸ் 31,999 ரூபா அப்படின்னு போட்டு பேங்க் ஆஃபர் ICICI பேங்க் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,000 மைனஸ் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாங்குற பொருளோட அடிஷ்னல் வேல்யூ அது ஒரு 3,000 ரூபா. அப்புறம் வந்து 5 சூப்பர் காயின்ஸ் யூஸ் பண்ணி 1,000 rupees குறைச்சிக்கலாம். ஸோ ஃபைனல் சேல் ப்ரைஸ் 24,999 போட்டு வச்சிருக்கான். இல்லை நோ காஸ்ட் EMI 6 month போகிறீங்கன்னா 4,167க்கு நீங்கள் பே பண்ணால் போதும் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ இதுக்கு அடுத்து ஆக மொத்தம் 7A ஒரு நல்ல டீலு, பிக்சல் 8 ஒரு நல்ல டீலு. ஸோ இந்த ரெண்டும் தான் சம டீல். அதனால தான் அதை தூக்கி டாப்பில் வச்சிருக்கேன்.
அதுக்கப்புறம் வந்து பிக்சல் 9 கொண்டு வந்து உள்ள சொருகி வச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 79,999, அது 80K அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. பட் இந்த பிக்சல் 9 சீரிஸ்லேருந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் வேரியன்ட் 256GB, ஸோ இங்கே வந்து 128GB இருக்காது. 9 Pro XL, பிக்சல் 9 Pro Fold இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 256GB மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் ப்ராப்ளம் எதுவும் இருக்க போகிறது இல்லை. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் 9 Pro XL இது வந்து 1.25 லட்சம் ரூபாய்க்கு தான் ஆக்சுவலாக வித்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டார் போட்டு உங்களுக்கு 1,999 ரூபான்னு போட்டு வச்சிருக்கான். பட் இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ்னு தெரியல. ஏன்னா இதை கிளிக் பண்ணி நம்ம உள்ள போனால் நிறைய பேங்க் ஆஃபர்ஸ் மாதிரியான விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே தான் 9 Pro Foldக்கும் போட்டு வச்சிருக்கானுங்க. ஆஸ் செட் இது வந்து எனக்கு வந்து ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஏன்னா இப்போ ரீசன் பாருங்களேன், 33,999 பிக்சல் 7 போட்டு அதுக்கும் ஸ்டார் தான் போட்டு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. பிக்சல் 8 Pro வந்து 83K, 82,999 இது இதுக்கு முன்னாடியே வந்த ப்ரைஸ் தான். பிக்சல் 8 Proட ப்ரைஸ் ஒன்றும் புதுசு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிக்சல் 8 Proவும் 128GB தான். உங்களுக்கு 256GB எல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணல. நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனாலும் 128GB நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற ப்ரைஸ் எல்லாமே 128, அதாவது பேஸ் வேரியன்ட் என்னவோ அதுக்கு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 9 சீரிஸ் மட்டும் தான் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 256GB இந்தியாவில் ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து பிக்சல் 8A, இதுவும் எனக்கு கன்ஃபியூஷன், அதுக்கு தான் நான் சொன்னேன். ஏன்னா இப்போ 8A பார்த்தீங்கன்னா நல்ல டிவைஸான்னு கேட்டால் பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர, பட் மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த அந்த 7A 8A இந்த ரெண்டுமே வந்து சார்ஜிங் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதுவே நம்பர் சீரிஸு அதோட ப்ரோ சீரிஸு அதுலலாம் வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்பீட் இருக்கலே பெஸ்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் இப்போ 8 Pro எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு 30 வாட் அந்த மாதிரி 33 வாட் 30 வாட் மாதிரி சார்ஜ் வரும். 27 வாட் அது வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த A சீரிஸ் வந்து நமக்கு ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். சார்ஜ் ஏறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் பிக்சல் 7 Pro இதுக்கு முன்னாடி வந்து 45,000 இருந்தது. இப்போ வந்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டு 40,999 ரூபான்னு போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு வந்து இப்போ ஒன்று நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 7A வந்து வேல்யூ ஃபார் மணிங்க. 26Kக்கு சப்போஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா 7A கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி. அண்ட் vlogging மாதிரி ஆஸ்பெக்டில் யோசிச்சாலும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு இருந்தால் போதும்னு நினச்சாலும் சரி, நெட்வொர்க் ஆஸ்பெக்டில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இவங்க இம்ப்ரூவ்லாம் எதுவும் பண்ண முடியாது, ஹார்ட்வேர்லாம் பழசு தான். நம்ம ஏரியாவில் நெட்வொர்க் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் 5G கனெக்டிவிட்டி ஓரளவுக்கு ஓகே. அண்ட் இண்டோர்ஸில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4G ப்ளஸ் மாதிரி கனெக்ட் ஆகும். அண்ட் ஒரு ஹீட்டிங் மாதிரியான ஏரியாலையும் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ், அதாவது முன்னளவுக்குலாம் இல்லை, இப்போ ஓரளவுக்கு த்ராட்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஹீட்டிங் முன்னளவுக்கு ரிப்போர்ட் பண்ணப்படலை. இதில் 7A நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது. இந்த சேம் அப்ளைஸ் டு பிக்சல் 7 as well. பட் இங்கே 7Aக்கும் 7க்கும் பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா 7 வந்து மெட்டல் கிளாஸ், அதனால கொஞ்சம் ஹீட்டிங் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் தொட்டு பார்க்கும்போது. அதே மாதிரி 7A வந்து 7ஓட காம்பாக்டான ஒரு ஃபோன். ஸோ காம்பாக்டாக ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிக்சலில் 7A தான் ஒரே ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு காம்பாக்டான ஒரு ஃபீலை ப்ளஸ் கம்ஃபர்ட்டையும் எக்ஸ்ட்ராவாக டெலிவரி பண்ணுற ஃபோன் தான் பிக்சல் 8A. ஆனால் பெசல்ஸ் மட்டும் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். பட் 40Kக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு 14,000 ரூபா கிட்ட டிஃபரன்ஸ் வருது டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அப்ளை ஆகும் போதே. ஸோ அது ஞாபகம் இருக்கட்டும். அடுத்து பிக்சல் 8 வந்து சிமெட்ரிக் பெசல்ஸோட இருக்கலே ப்ரீமியமான ஒரு ஃபோன், ஃப்ளாட் டிஸ்பிளே தான். ஸோ கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பட் கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகும். கேமரா பம்ப் பெருசாக இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 128GB தான் பேஸ் வேரியன்ட். அண்ட் இதில் HDR வீடியோஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்க்க போனால் 7Aவோட கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அண்ட் பேட்டரி பேக்கப் வந்து பிக்சல் 8ல் சூப்பராக இருக்கும். பட் அப்போ வந்த புதுசில் எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா 65,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் யோசிச்சாங்க. பட் இப்போ வந்து இந்த ப்ரைஸுக்குலாம் கிரேசி டீலுங்க. ஏன்னா 7 வருஷம் அப்டேட் வரப்போகுது. 7 வருஷம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். பட் 7 வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்ட் நம்பராது மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஃபேக்ட். 8 Pro பொறுத்த வரைக்கும் 128GB 83,000 ரூபாய்க்கு வேஸ்ட்டு. பிக்சல் 9 Pro XLம் கூட பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு யோசிச்சதே கிடையாது. ரீசன் என்னன்னா தேவையில்ல. ஸோ இதான் ஓவராலாக பிக்சலை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபீட்பேக். அண்ட் மோரோவர் இந்த ஃபோன்ஸ் எல்லாமே ஒயர்லெஸ் சார்ஜிங் மாதிரியான விஷயங்களும் சப்போர்ட் ஆகும். அண்ட் இப்போ நம்ம பார்த்த எல்லா ஃபோனுமே ஃப்ரண்ட்டில் 4K வீடியோ எடுக்கும். அண்ட் நம்பர் சீரிஸ் இருக்கு இல்லையா 7, 8, 9 இது எல்லாமே மூவி மோஷன் பிளர், அதாவது சினிமேட்டிக் வீடியோ எடுக்கும் ஆனால் ரியர் கேமராவில். ஓகேங்க. ஸோ மோரோவர் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா ஏரியாவும் கவரான மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா ஆஸ்பெக்ட்லையும் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் டென்சார் இஸ் வெல் நோன் ஃபார் ஹீட்டிங் இஷ்யூ, அதாவது வார்ம்னஸ். இப்போ ரொம்பலாம் ஹீட் ஆகிறது இல்லைங்க. ரொம்ப கொடூரமான ஹீட்டிங் இஷ்யூலாம் இப்போ அவ்வளோவா ஃபேஸ் பண்ணுறது இல்லை. அப்படி நீங்கள் யாராவது ஹீட்டிங் இஷ்யூ ஃபேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆப் காரணங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஜஸ்ட் பேட்டரியோட செக்மெண்ட்டில் போயிட்டு எந்த ஆப் இருக்கலே அதிகமாக கன்சியூம் பண்ணுதுன்னு பாருங்கள். மோஸ்ட்டாக மெட்டா ஆப் இருந்ததுன்னா அடிச்சு துரத்தி விடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்பா இருக்கும். சிவரன் பார்க்கலாம். பாய்.